மகாநதியில இன்னைக்கு என்ன பரபரப்பா நடக்குதுன்னு பார்க்கலாம். காவேரி வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. "சாரி பாப்பா, நான் வந்து அப்பா கிட்ட உன்ன பத்தி சொல்லாமயே இருக்கேன். நான் மட்டும் சொன்னேன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாரு. அங்க வேற வெண்ணிலா இருப்பா. அதனால தேவையில்லாம பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் அது உன்னைய தான் பாதிக்கும். அதனால தான் நான் சொல்லாம இருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு நாள் சொல்லுவேன். இந்த வெண்ணிலா பிரச்சனைலாம் முடியட்டும்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நர்மதா வந்துருவாங்க. "என்னக்கா யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு?" கேட்பாங்க. "இல்ல, நான் யார்கிட்டயும் பேசல. சும்மா தான் நின்னு இருக்கேன்." "இல்ல, நீ யார்கிட்டயும் பேசுனத நான் பார்த்தேன். சொல்லு, யாருன்னு கேட்பாங்க. "இல்லை, நான் பால் குடிச்சிருந்தேன்ல, அதனால சும்மா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் குமரன் வந்து நிவினுக்கு கால் பண்ணுவார். கால் பண்ணி, "நாளைக்கு வந்து ஒரு அப்பளத்துக்காக ஸ்டால் வைக்க போகிறோம். அந்த எக்ஸிபிஷனில் தான் ஸ்டால் வைக்கலான்னு இருக்கோம். அங்கே எப்போ ஆர்டர் கிடைக்கிறதுக்காக காவேரி நாளைக்கு போகிறான். அவள் போய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா லோகோலாம் டிசைன் பண்ணணும். நீ தான் பண்ணி தரணும்னு சொல்லுவார். "அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நான் நல்லா பண்ணி தரேன்னு" சொல்லுவார். காவேரி மட்டும் தனியாக தான் போகிறான்னு கேட்பாரு. "ஆமாம், தனியாக தான் போகிறான். நானும் வரேன்னு சொன்னேன். ஆனால் அவள் வேணான்னு சொல்லிட்டா. எனக்கும் நிறைய வேலைலாம் இருக்குது" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. யமுனா வந்து ஃபோன் பேசுறதை கேட்டுன்னு தான் இருப்பாள். உடனே புக்கெல்லாம் தூக்கி தூக்கி போடுவாள். "எதனால இப்படி பண்ணுற? புக்கெல்லாம் ஏன் தூக்கி போடுறேன்னு" சொல்லி சண்டை போடுவார். ஏன் நான் உங்கள் குமரன் கிட்ட பேசுனது தான் இப்போ உனக்கு பிரச்சனைன்னு கேட்பாரு. "நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட பேசுனது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் காவேரியை பற்றி பேசுகிறீங்க? அவள் என்ன சின்ன குழந்தையா? அவளுக்கு எங்கே போகணும்னு வரணும்னு அவளுக்கு தெரியும். நீங்கள் ஏன் அவகிட்ட இப்படி பேசுகிறீங்க, வழியிறீங்கன்னு" கேட்பாரு. "இவ்வளோ அசிங்கமாக பேசாத, காவேரி ஹர்ட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்லுவார். "ஓ, உங்களுக்கு என்னை விட காவேரி தான் முக்கியமா?" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போயிடுவாங்க.